அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுடே சீரியல் ரிவ்யூ பார் இலக்கிய சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌதமை பிடிக்குமா, இல்லை இலக்கியாவை பிடிக்குமா, இல்லை ரேவதி அம்மாவை பிடிக்குமா, இல்லை ஜானு அம்மாவை பிடிக்குமா, இல்லை பைரவி எஸ்எஸ்கேவை பிடிக்குமான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட இலக்கிய சீரியலில் இன்னும் கௌதமோட அப்பா யாருங்கிறத நம்மளோட ரேவதி அம்மா தான் சொல்லணும். ஏன்னா அது வந்து நம்மளோட இலக்கியாவுக்கு மட்டும்தான் தெரியும், ரேவதிக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதுவுமே என்ன யாருக்கும் சொல்ல கிடையாது. கௌதமுக்கு எஸ்எஸ்கே தான் அப்பா தான் சொல்ல தெரிஞ்சால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலிங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட கௌதம் ரேவதியோட ஒன்று சேர்ந்ததை வந்து வீட்டில் வந்து சொல்ல முடியாமல் இலக்கிய எத்தனை நாள் மறைச்சிருக்கிறாங்கன்ற விஷயத்தினால வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு. இதனால் வந்து பைரவியும் ஜானுவும் வந்து என்னப்பா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட பைரவி ஏற்கனவே கத்தியை வச்சு கழுத்தில் வெட்டாத ஒன்று தான் குறை. அப்படி இருக்கிற நம்ம பைரவிக்கு இப்போ இவங்க 2 பேரும் பிரச்சனை சக்கரத்தேனை மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஊதி பெருசு பண்ணுறதுக்காக பார்த்தாங்க. ஆனால் நம்மளோட ஜானு அம்மா வந்து அவங்களுக்குள்ளே பர்சனலாக புருஷன் முண்டாட்டிக்குள்ளே சண்டை போல், அதனால் நம்ம இதில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட பைரவிக்கு எவ்வளோ தூரம் சொல்லி வெளியே இழுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட கௌதம் ஒரே கோபமாக வந்து வெளியே போயிட்டார். அடுத்து என்ன நடக்குதுன்ட்டு ப்ரமோவில் தான் போட்டிருந்தாங்க. நம்மளோட ரேவதி அம்மாவுக்கு தனியாக ஒரு வீடு எடுத்து கொடுத்து புதுசாக சர்ப்ரைஸ்லாம் பண்ணுறதுக்காக ரேவதி அம்மாவை தனியாக ஒரு வீட்டில் வச்சுருக்கிறாங்க. இவங்களுக்கு இப்படின்னா அந்த பக்கம் நம்மளோட ஜானு அம்மாவுக்கு கௌதம் நம்மளை விட்டு பிரியறதுக்கான எல்லா சிம்டம்ஸும், அதாவது சகுனமெல்லாம் காட்டிட்டு இருக்குது. போட்டோ உடையிறது, தேங்காய் கருத்து போய் காட்டுறது. இன்னமே வந்து நம்மளோட கௌதமோட பிறப்பின் ரகசியத்தை வந்து நம்மளோட பைரவி தெரிஞ்சுக்கலிங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் உண்மையாகவே எல்லாரை விட ரொம்பவும் ஃபீல் பண்ணுறவங்க பைரவியாக தான் இருக்கணும். ஏன்னா ஜானுவோட பைரவி தான் கௌதம் மேலே ரொம்பவும் பாசம் வச்சுருக்கிறவங்க. ஆனால் வெளியில் வந்து அவங்க ஆடாக இருந்தாலே உள்ளே ரொம்பவும் சாஃப்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.